ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தி வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளோபல் பீஸ்ட் டேமர் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 33 எக்ஸ்பிளனேஷன் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்து நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா இருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனும். ஓகே காய்ஸ், வளவன் பேச வாங்க, நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்கே நம்ம பூமர் மண்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சண்டை போடக்கூடிய அந்த கிளப் வழியா தான் தாண்டி போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கிளப்புக்குள்ள இருந்துட்டு, உன்னால முடியும், அட்ரா போ, ஃபோராம்ஸோட ஓனர், உன்னால முடியும், நீங்க தான் ஜெயிக்கணும், உங்களால முடியும், அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. என்னடா இந்த இடத்துல சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமர் மண்டை உள்ளக்க வந்தது பார்த்தீங்கன்னா, முடியும், ஃபோராம்ஸ் அடிங்க, ஃபோராம்ஸோட ஓனர் உங்களால முடியும், அவனை அடிச்சு தூக்குங்க, அந்த சல்லி பேல அடிச்சு தூக்குங்க, அந்த சின்ன பேல உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோராம்ஸோட ஓனர் சண்டை ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பூமர் மண்டை பாக்குறான். ஏய், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பாத்துறோம். லிங்ஸி உன்னால முடியும், நீங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து கத்திட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே சைட்ல வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறேன். நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்பங்கிட்ட கட்ட போட்டு ஃபோராம்ஸோட ஓனர் கட்டுறாங்க. அவன் சொல்றேன், நான் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, முதல்ல வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, 3241 வருஷம் வந்து பார்த்தேன்னு கேங்யாங் சிட்டியில தான் ஃபர்ஸ்ட் நான் சாம்பியன் ஆனேன். அடுத்து வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, 3243 வரைக்கும் நான் தான் சாம்பியன் ஆடுனேன். கடந்த 3 வருஷமா நான் தான்டா சாம்பியன். என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ற பத்தியா? டேய் நீ சல்லிப்பேன்டா, சின்ன பயலே. என்னை வந்து எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? என்னோட நிக் நேம் தெரியுமாடா உனக்கு? டேய் டம்மி பாப்பா, என் நிக் நேம் என்ன தெரியுமா? மசூல் மேன்ரா, த மசூல் மேன் ஆஃப் த சாம்பியன்ரா. என்கிட்ட வந்து சண்டை போடுற, ஹி ஹி ஹி. முடிஞ்சா வந்து சண்டை போடுறா, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கொஞ்சம் பெரிய விதமா சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ மனசு, சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 4 வரைக்கும் தான் இருக்கும். பட் இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 4ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. இது எந்த விதமா கால்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் நம்ம ஹீரோ அப்படிதான் சொல்றான். அது மட்டும் கிடையாது, இவனோட சண்டை போட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல அப்படின்ட்டு அப்போ வந்து மசில் மேன் சொல்றான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மசில் மேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவனை மசில் மேன் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால மசில் மேன் வச்சுக்கோ. அப்போ வந்து மசில் மேன் சொல்றான், உனக்கு இருந்தாலும் தைரியம் ஜாஸ்தி தான்டா. இது வரைக்கும் எவனுமே என்ன சேலஞ்ச் பண்ணதே கிடையாது. ஆனா நீ சேலஞ்ச் பண்ற. இது பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அதனால பார்த்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்க, நீ ஒரு சின்ன பையன்டா. அதனால பார்த்தேன்னு வச்சுக்க, நான் பெரிய நீ உனக்கு என்ன சான்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, பஞ்ச நீனே வந்து எனக்கு அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் உனக்கு குடுக்குறேன். வந்து என்னைய நீ அட்டாக் பண்ணலாம், அடுத்து நான் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்ட நம்ம மொட்டை மைக்கு பார்ட்டி என்ன சொல்றான், அவன் தான் சொல்லிட்டால பஞ்ச நீனே இது ஒண்ணான்னு சொல்லிட்டு, அதனால ஃபர்ஸ்ட் மூவ் நீனே மேக் பண்ணுப்பா. அவனே சொன்னனால ஓகே அப்படின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசில் மேன் சொல்றா, டேய் வாடா வந்து சண்டைக்கு வாடா, நீ வேணா வந்து பாரு, என்ன உன்னால தொட்டவே முடியாதுடா அப்படின்ட்டு இருக்கு. அப்போ மொட்டையும் சொல்லியிருப்பேன், உன் கை உடஞ்சிராம பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். கையெல்லாம் உடையாதுடா, நான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, ஆனா உன் மண்டை வேணா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மசில் மேனு. அப்ப நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் கேட்டுட்டு, சரிப்பா இதுக்கு மேல நான் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தக்காளி ஓடி வந்து மூஞ்சில ஒரு குத்து நம்ம மசில் மேன் பில்டப் கொடுத்தான் பாத்தீங்கன்னா, அவன் மூஞ்சில இருந்து தக்காளி சாசா ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஊத்துறது மட்டும் இல்லாம பறந்து போய் விழுகுறாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் ஸ்டென் ஆயிட்டாங்க. யாராவது நம்ம ஃபோராம்ஸோட ஓனரா விழுந்தது? நம்ம மசில் மேனா? இவர் எப்படி விழுந்தாரு? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயோ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. அப்ப நம்ம மொட்டையும் கத்துறோம். இல்ல இது வந்து பாத்தேன்னு வச்சுக்க, நாங்க ஒத்துக்கிற மாட்டோம். அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க, சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை கத்திட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பூமர் மண்டையும் நம்ம ஹீரோயின் அக்கா 2 பேரும் சூப்பர், நம்மால் ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஹைப்பே போட்டுட்டு போட்டது போது, உனக்கு நான் ஹைவே போட்டேன், உனக்கு கேட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி டப்புன்னு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. கொஞ்சம் கிட்ட இருந்துச்சு இந்த பேனல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இல்ல ஒத்துக்கிற முடியாது, அது எப்படிப்பா, அது நாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, எது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ மறக்க ஆரம்பிச்சா, நீ தானே நீ தானே பேட்டில் ஆரம்பிச்சிச்சு, நீனே மேக் பண்ண அப்படின்னு சொல்லி மருத முறைக்கிறேன். இதை பார்த்தோன்னே சாரி நான் தான்ப்பா சொன்னேன், பேட்டில் ஆரம்பிச்சிருச்சு, இந்த பேட்டில் ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லிக்ஸி தான் ஜெயிச்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மொட்டையை சொல்றேன். நம்ம ஹீரோட முறப்பை பார்த்து பயந்துட்டு அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோவுக்கு வந்து 50,000 யான்ஸ் வந்து டெபிட் ஆயிருக்கும். அதை பார்த்தோன்னே ஓகே, ஒரு வழியா வந்துருச்சு, இன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல தங்குறதுக்கு இந்த காசு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசு வந்ததை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஃபோன்ல.
அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "ஹே லிங்ஸி, ஹே பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமர் மட்டும் ஹீரோயினையும் கூப்பிடுறாங்க. "ஹே காய்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பூமர் மட்டும் நம்ம ஹீரோட்ட வந்து சொல்றான். "ஹே பரவால்ல, நாட் பேட். நான் எதிர்பார்த்தபடி நீ ஒண்ணும் அவ்வளோ மோசமா இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தோத்துருவேன்னு நினைச்சேன். பட் ஆனா ஜெயிச்சிட்டப்பா. சூப்பர்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தோள்ல தட்டி குடுத்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி சொல்றா, "ஹே நீங்க 2 பேரும் அவ்வளோலாம் க்ளோஸ் கிடையாது. நீ என்ன இப்படி இது பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் நீ மறந்துட்டியா? நாங்க 2 பேரும் ஆல்ரெடி டீம் அப் பண்ணியிருந்தோம். அதனால நாங்க க்ளோஸ் தான். அப்புறம் வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல வேற படிக்க போறோம். இதுக்கு மேல க்ளோஸ் ஆகாம இருக்க முடியுமா? எப்படி? நான் ஆல்ரெடி டீம்மேட்டா இருந்தனால, நான் உங்களோட டீம்மேட் தான். நான் உன்னோட ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என் பேரு வந்து பார்த்தீங்கன்னா, பூமர் மண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அக்கா ஒரு மாட்டிக்கு சிலிர்ப்பிக்கிற மாரி இது பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், "ஹேய்! நீ வந்து நீ ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அப்ப அவ சொல்றா, "ஏய் நான் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பிரிட் டெக்னிக் அன்லாக் பண்றக்காண்டி தான் வந்தேன். நான் அப்பயே சொல்லியிருந்தேன்ல." அப்படின்னு சொன்னோனே, அப்ப நம்ம ஹீரோயினி அக்கா கேட்கிறா, "எக்ஸ்க்ளூசிவ் சோல் பவரா? அப்படின்னா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்லயே பார்க்குறா. அப்போ பூமர் மண்ட சொல்றேன், "நீங்க என்னைய ஃப்ரெண்டா நெனச்சீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றத நெனச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான இடத்துல போயிட்டு இத பத்தி பேசுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் மாட்டிக்கு இருக்கு. அந்த இடத்துல காட்டுறாங்க. ஹோட்டல் மாட்டிக்கல, ஹோட்டல்லாம். உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயினி அக்காவும் பூமர் மண்டையும் உட்காந்துட்டு, "ஹே! என்னது? இவ்ளோ பெரிய பெட்டா? டேய் எதுக்குடா 3 பேர் தங்குற மாட்டிக்கு ஒரு ரூம புக் பண்ண? என்ன நடக்குது? ஆஹா! ஐய்யய்யோ! இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவிங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து, "ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொன்னேன். இந்த டயத்துல அந்த மீம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு. அந்த மீம போட்டுருக்கலாம். பட் நம்ம நெனைக்கிற மாட்டிக்கலைல. நீ நெனைக்கிற மாட்டிங்களா? இல்ல அந்த மீம். ஓகே ரைட் விடுங்க. நம்ம கதைய கன்டின்யூ பண்ணுவோம். அப்போ பூமர் மட்டும் சொல்றேன். என்னோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பிரிட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, டாங். இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு 7 வயசுலயே அன்லாக் ஆயிருச்சு. இது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, மத்தவங்களால டிடெக்ட் பண்ண முடியாத, பார்க்க முடியாத விஷயத்த என்னால பார்க்க முடியும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஆரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆரா டைரக்ஷனு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா ஃபியூச்சர கூட என்னால பார்க்க முடியும் ஒரு சில டயத்துல அப்படின்னு சொல்றேன். இத கேட்டோனே பூமர் மட்டும், "என்னது ஃபியூச்சர பார்க்க முடியுமா? உன் பவர் ரொம்ப அமேசிங்கா இருப்பா. உன்னோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பிரிட் பவர் இந்த மாட்டிக்கு எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து பூமர் மட்டும் "ஏய் என்னை ரொம்ப புகழாத. எனக்கு எக்கூச்சமா இருக்கு." அப்படின்னு சொல்லி தலைய கைய வச்சு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, "ஓகே நம்ம ஆரம்பிப்போம். எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, உன்னோட கண்ண மூடு." அப்படின்னு சொன்ன உடனே கண்ண மூடிட்டேன். மூடுனதுக்கப்புறம் பக்கத்துல நம்ம பூமர் மண்ட போவான்ல. போன உடனே பார்த்தீங்கன்னா, "ஹேய் என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கா கோவமாயிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பூமர் மண்ட சொல்றான், "ஹேய் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. கான்சன்ட்ரேஷன் பண்ண விடு. இல்லன்னா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது." அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே. இந்த ஒரு முறை மட்டும் உன்னைய அனுமதிக்கிறேன். என் பிரதர் பக்கத்துல போறதுக்கு. இன்னொரு தடவ போனா உன்ன கொண்டே விடுவேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவ்னஸ்ல தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் செம்ம கியூட்டா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூமர் மண்டையே மனசுக்குள்ள இது பண்ணிட்டு தான் இருக்கு. என் ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது. நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா வந்தனால ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படி வந்து நம்ம ஹீரோவோட உள் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது, இது நான் பார்த்துட்டேன். திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் டப்புன்னு முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் சொல்றாங்க, இல்ல எனக்கு என்னன்னு தெரியல. நான் பார்த்தது என்னன்னு தெரியல. அது ஒரு பீஸ்ட்டா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஸ்னோ மைடனும் கிடையாது, ராக்கு கோஸ்ட்டும் கிடையாது. 2மே கலந்த மாரி வித்தியாசமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அது என்ன? அது எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாய்ங்க. அப்படி காட்டுறதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் நண்பா அடுத்த சாப்டர் நெக்ஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ் அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். See you later. குட் நைட்.